சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீது இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. தற்பொழுது பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு இன்று உச்சநீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது 2011 முதல் 2016 காலகட்டத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யவே அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதிகள் அபய் ஹோஹா மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மசிகா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக இந்த ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த மனு மீதான விசாரணையை கடந்த மாதம் 12ஆம் தேதி நிறைவு பெற்றிருந்தது. வாதங்கள் முடிந்து பின்னர் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை இன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு அறிவிக்க உள்ளது. சரியாக காலை 10:30 மணிக்கு நீதிபதி அபய் ஹோஹா தலைமையிலான அமர்வு செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் இந்த ஜாமீன் மனு மீதான உத்தரவை சரியாக பிறப்பிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த பிரதான வழக்கானது, அதாவது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட பிரதான வழக்கானது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கூடிய MP MLA-க்கள் மீதான சிறப்பு நீதிமன்றத்தில் நிலவிலிருந்து வருகிறது. இந்த வழக்கில் கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த ஊழல் வழக்கை விசாரிக்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக கடந்த முறை CBI தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து செந்தில் பாலாஜியை அவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது தீர்ப்புக்காக வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது ஜாமீன் கிடைக்கும் பட்சத்தில் அவருக்கான என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்பதும் பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனெனில் கடந்த மாதம் ஜாமீனில் வெளிவந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பல்வேறு நிபந்தனைகள் ஆனது விதிக்கப்பட்டிருந்தது. அரசு கோப்புகளில் கையெழுத்தக்கூடாது, கட்சி அலுவலகம் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருந்தது. எனவே செந்தில் பாலாஜிக்கு என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்பது குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகளை இந்த தீர்ப்பானது எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அனைத்து நிபந்தனைகளுமே அடங்கிய ஒரு முழு விவர தீர்ப்பை தான் நிச்சயமாக இந்த அபய் ஹோஹா தலைமையிலான அமர்வு பிறப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணா, தற்பொழுது 471 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி இன்று தீர்ப்பு வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இது எப்படி பார்க்கப்படுது? நிச்சயமாக கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிறார். இடையில் அவருக்கு பல்வேறு அறுவை சிகிச்சைகளும் நடத்தப்பட்டு மருத்துவமனைகளும் சிகிச்சை பெற்றிருந்தார். இதுவரை 61 முறை அவருக்கான நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இதுவரை 3 முறை அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கடந்த ஆகஸ்ட் மாதம் குற்றச்சாட்டு பதிவு தொடங்கி அதுக்கு மீதான சாட்சி விசாரணையும் தற்போது வரை நடைபெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 4 சாட்சி விசாரணைகளானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் அந்த தன்னை விடுவிக்க கோரி இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பிலும் ஒரு மேல்முறையீடான தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்சத்திலும் தற்போது சிறிது நாட்களுக்கு முன்பாக அந்த விடுவிக்க கோரிய மனுவை திரும்ப பெறுவதாக கூறி அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்தது. தற்போது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில், அதாவது மாவட்ட ஆட்சியர் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக CBI தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட குற்றச்சாட்டப்பட்ட அனைவரையுமே நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இன்றைய தினம் பொறுத்தவரை சரியாக 471 நாட்கள் சிறைவாசமானது தற்போது செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறது. இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இந்த தீர்ப்பு பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது. இது தீர்ப்பு அவருக்கு சாதகமாக வரும் பட்சத்திலும் என்னென்ன நிபந்தனைகள் அந்த ஜாமீனில் இருக்கக்கூடும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பை அரசியல் பிரமுகர்கள் தரப்பிலும் பல்வேறு கட்சியினரும் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.